வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு மொக்க ரிவ்யூ. நான் உங்கள் மிஸ்டர் ஃபேஸ். ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. அப்படி பார்க்குறோன்னா மறக்காமல் இந்த படத்தை செக் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போங்க. அதுவும் நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தால் மறக்காமல் இந்த படத்தை போய் செக் பண்ணணும். அப்படியே இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் போனால், படத்தோட ஆக்டர் டைரக்டரான மிஸ்டர் ஆனந்த் ராம் அவரோட கேரக்டர் சூப்பராகவே ஃபாலோ பண்ணியிருக்காரு. முக்கியமாக இது அவரோட முதல் படம். பட் இது வந்து முதல் படங்கிற தெரியாத அளவுக்கு ஆக்டிங்கும் சரி, டைரக்ஷனும் சரி, ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு. அவர் கேரக்டர் வர ஒவ்வொரு சீனும் நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக எமோட் பண்ணார். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் இந்த அளவுக்கு நடிப்பார்னு. பட் நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு, இந்த கதைக்கு அவர் என்ன பண்ணணுமோ அது கரெக்டாக பண்ணிட்டார். ஸோ இந்த படமே அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் போகுது. ஸோ இந்த படத்தை பெருசாக காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. நீங்கள் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கம்ப்ளீட்டாக அவர் யார் யாரை சந்திக்கிறாரோ, அவர் யார் யாருக்கு பழகிறாரோ, அவருக்கு நடந்த இழப்புகள், சோகங்கள், சந்தோஷங்களை நோக்கி தான் போகுது இந்த படம். ஸோ சிம்பிளான கதைக்குள்ளே இவரை ஃபாலோ பண்ணால் போதும். ரொம்ப காம்ப்ளிகேட்டாலாம் எடுத்துகிட்டு போல, நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. அடுத்த பாசிட்டிவ் போயின்னா இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட கேரக்டரை சூப்பராக ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஸ்பேஸில் என்ன பண்ண முடியுமோ எல்லோரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங் ஸ்கோப்புங்கிறது ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது, எல்லா கேரக்டருக்கும் இல்லை. பட் கிடைச்ச இந்த ஸ்பேஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எல்லோரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து நடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அவங்களோட ஆக்டிங் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே பெருசாக இல்லை. எஸ்பெஷலி ஆர்ஜே விஜய், இதை நான் சொல்லியே ஆகணும். ஒரு இன்டர்வல் சீன், ஒரு சிங்கிள் ஷார்ட் சீன் இருக்கும், நல்லா ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க. மனுஷன் பிரிச்சுட்டாரு. சூப்பராக எமோட் பண்ணுறாரு. அந்த சீனை வந்து அவர் தான் தூக்கியே சுமக்கிறாரு. ஹீரோலாம் நடுவில் தள்ளிச்சிட்டு, நீ போப்பா, இது ஏன் சீனு, நான் தான் நடிப்பேன், அந்த மாதிரி அவ்வளோ அழகாக சூப்பராக எமோட் பண்ணியிருந்தார். சப்போர்ட்டிங் பில்லராகவும் இருந்தார். இந்த கதையில் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து கதை வந்து ஒரு 2 துருவமாக பிரியும் போது, ஸோ இவரோட கேரக்டர் தான் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நல்லா இருந்துச்சு. ஆர்ஜே விஜய்க்கு இவ்வளோ பெரிய ரோல் இருக்குன்னு நினச்சி பார்க்கல. பட் ஓகே, அவரோட கேரக்டரை செம்மையாக பண்ணியிருந்தார். இந்த படம் ஒரு லோ பட்ஜெட் படம் தான். ஒரு மினிமல் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் இந்த படத்தோட ஆர்ட் ஒர்க், கேமரா ஒர்க் எல்லாமே நல்லா இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸ் டு ரியாலிட்டியாக பண்ணியிருந்தாங்க. எதையுமே வந்து ஓவர் ஷேடோ பண்ணலை. அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. இட்ஸ் குட், வெரி குட். ஸோ இந்த படத்தில் நடித்தவங்க யாருமே புது ஆக்டர்ஸ்னு உங்களால் சொல்ல முடியாது. புதுசாக வந்திருக்காங்கன்னு எல்லாமே தெரிஞ்ச முகங்கள் மட்டும்தான். யூடியூபர்ஸ், டிவியில் ஆங்கர் பண்ணுறவங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீமாக ஒன்றா சேர்ந்து ஒத்துமையாக எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு நல்ல ஏகப்பட்ட பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் பாட்டி கொடுத்துருக்காரு, வெங்கட்பிரபு கேமியோ பண்ணி கொடுத்துருக்காரு. முக்கியமாக சொல்லணும், நம்ம எம்ஜி மதன் கௌரி அண்ணெல்லாம் வந்து கேமியோ பண்ணியிருக்காரு. லிட்டரலாக அவங்க நடிக்கவே இல்லைங்க. அவர் எப்போதும் எப்படி இருப்பாரோ அப்படியே இருந்தார். நல்லா இருந்துச்சு. நிறைய கேமியோஸ், நிறைய ஒரு சஸ்பென்சிங் எலிமெண்ட்டுங்கிறது படத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த படத்தை வந்து ஃபீல் குட் பண்ணி சொல்கிற காரணமே வந்து இந்த படம் வந்து உங்களை என்கேஜிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு சீனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் ரிலேட்டபிள். சும்மா நீங்கள் உக்காந்துக்கிட்டு 2 ஹவர் ஏதோ பேசுகிறாங்க, அப்படி ஏதோ நடக்குது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு எமோஷனல் கனெக்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த படம் வந்து ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் சம்திங் ரிலேட்டபிளாகவே இருக்கும். கண்டிப்பாக 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிலேட்டபுளாக இருக்கும். இது உங்களுக்கான படம் தான். மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை போய் செக் பண்ணுங்கள். செம்ம படம். ஸோ அப்படி நெகட்டிவிஸ்ட்டை போனால், இந்த படத்தில் வந்து மிஸ்டேக் இல்லைன்னு சொல்ல முடியாது. குறைகள் இல்லாமல் இல்லை. அவரோட முதல் படம். ஸோ பெருசாக எந்த குறையும் நான் சொல்ல விரும்பலை. பட் முக்கியமாக அட்ரஸ் பண்ணது வந்து இந்த படத்தோட மேக்கப் வந்து எப்படி சொல்கிறது, சில பேருக்கு வயசே ஆகாதா அப்படிங்கிற கேள்விக்கிறவர்களுக்கு சில மேக்கப்லாம் போட்டிருக்கீங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் நல்லா கரெக்ஷன் செஞ்சுருக்கலாம். நிறைய இடத்துல நிறைய பேரோட மேக்கப் வந்து துண்டாக தெரியுது. சில பேருக்கு மேக்கப்பே போடலை, சும்மா வெள்ளை டை அடிச்சுட்டு வந்து நடிக்க வச்சுட்டீங்க போல். அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அடுத்த நெகட்டிவாக நான் கன்சிடர் பண்ணுறது இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக ஸ்லோனஸ்னு ஒன்று இருக்குது. ஸ்லோனஸ்னு தாண்டி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். பிகாஸ் அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சில கேரக்டர்லாம் வந்து செட் ஆகலை. சும்மா அந்த சீனை வளன்னு இழுக்கிற மாதிரி இருக்கும். போர் அடிக்கிற ஃபீல் லைட்டாக கொஞ்சம் கொடுக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பொறுமையை சோதிக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா பிகாஸ் அது நிறைய படத்தில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த படத்தில் இதை பார்க்கும்போது ஏன்டா இதெல்லாம் வச்சு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க, முடிச்சு தொலைங்கடா அந்த மாதிரி தோணும். ஜஸ்ட் அந்த சீன் வந்து பேடாலாம் இல்லை, பட் ரொம்ப ரெப்பிட்டிவாக இருக்குது. பார்த்துட்டோம்ல நிறைய தடவை. ஸோ கண்டிப்பாக அது ஒரு சின்ன சலிப்பை கொடுக்க தான் செய்யுது. அடுத்த நெகட்டிவாக நான் என்ன சொல்லுவேன்னா, படத்தோட ஹீரோயின் பாவனி ஸ்ரீ, அவங்களோட கேரக்டர் ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. அவங்க நல்லா தான் நடிச்சிருக்காங்க. அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது.
ஆக்சுவலி அவங்க நிறைய பேருக்கு இந்த படத்தில் தெரிலனா, விடுதலைன்னு ஒரு படம் வந்தது வெற்றிமாறனோட இயக்கத்தில். அந்த படத்தில் வந்து இவங்க தான் வந்து ஹீரோயின். ஸோ யாருக்காவது தெரியலனா அந்த படத்தை போய் செக் பண்ணுங்கள். அவங்க தான் இவங்க. சில பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களோட கேரக்டர் வந்து ஆக்சுவலி டீசெண்டாக இருந்துச்சு, ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. அவங்க நல்லா தான் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில். பட் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கேரக்டர் வந்து ஹீரோ கேரக்டர் டீவியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் வந்து எதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். இவங்க வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணிடலாம். இன்னும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த கான்ஃப்ளிக்ட்டை முடித்து கொஞ்சம் சீக்கிரமாக அந்த படத்தை கொண்டு போயிடலாம். இவங்க வந்து அந்த படத்தை ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கிரிப்ஸாக கட் பண்ணியிருக்கலாம் அவங்க வர சீனை செகண்ட் ஹாஃபில். ஸோ இட்ஸ் ஓகே, மிஸ் பண்ணிட்டாங்க. பட் சில பேர் ரசித்து பார்ப்பாங்க. பட் ஒரு சில பேருக்கு வந்து இந்த அவங்களோட கேரக்டருங்கிறது கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதானே தவிர மற்றபடி எல்லாம் ஓகே. வேறு படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஃபீல் குட் படம் தான். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் பாருங்கள். ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு 90s கிட்ஸாக இருந்தால் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ பழைய ஞாபகங்கள்லாம் தூண்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு படம் தான். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ வரட்டா?